ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரேசி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஜெப்டோ இஸ் கோயிங் டு ஃபைல் அன் ஐபிஓ. ஓகேங்களா? அவங்க இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனி போர்டு மெம்பர்ஸ் கிட்டலாம் பேசி இப்போ டிசம்பர் 26 அன்றைக்கி செபி கிட்ட கான்ஃபிடென்ஷியலாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் ஃபைல் இருக்காங்க. டிஆர்ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க, டிராஃப்ட் ரேட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ். அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபினான்சியல் இயர்ஸ், லாஸஸ், எவ்வளோ ரெவென்யூ வந்துருக்குது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் பண்ணியிருக்கோம், அதை எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா செபி கிட்ட இருந்துட்டு பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுவாங்க. செபியும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே, பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா அவங்க ரெவென்யூலாம் அனலைஸ் பண்ணி இது ஐபிஓ போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு பார்த்திங்கன்னா செபி டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இருந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு 3-4 ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கிட்ட இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டு கேட்டிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்னென்ன கம்பெனினா கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி, ஆக்சிஸ் கேபிட்டல். ஓகேங்களா? இந்த கம்பெனிஸ்லாம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 4,000லேருந்து 4,200 crores வரைக்கும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டிங் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? ஜெப்டோ இருந்துட்டு பார்த்திங்கன்னா இட்ஸ் எ குயிக் டெலிவரி ஆப். அதாவது நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வரத்துக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது Tier 2 சிட்டிஸில் மட்டுமே இருந்துட்டு பார்த்திங்கன்னா 700 டாக் ஸ்டோர்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது குடோன்னு சொல்லுவாங்க, 700 குடோன் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு யார் யார் போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டிங்க பார்த்திங்கன்னா பிக் பாஸ்கெட், ஸ்விக்கி, அப்புறம் பிளிங்கிட் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா $1 billion வேல்யூ இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎம்வி, க்ராஸ் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ இதுக்கு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜெப்டோ இருந்துட்டு பார்த்தீங்கன்னா $1.6 billion பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிளிங்கிட் $1.2 billion பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ சேல்ஸ் அக்ரெசிவாக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் கூட QC மாடலில் வரத்துக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. QCனா குயிக் காமர்ஸ் பிஸ்னஸில் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸோ இதனால் இருந்துட்டு பார்த்திங்கன்னா காம்படிஷன், ஹெவி காம்படிஷனாக இருக்குது. ஸோ ஜெப்டோ இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைட்டிங், அதாவது கடந்த லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்லேயே இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஐபிஓ இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களால முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, டிலே ஆகிடுச்சி. அவங்களோட ஆஃபீஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த ஒரு இது ஆக்சுவலாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் ரெஜிஸ்டர் ஆன கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அதனால் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க இந்தியாவுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ண பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணால் தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சட்டப்படி ஐபிஓவில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் ஸ்டாக்ஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? இதுதான் ஜெப்டோவில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா குயிக் டெலிவரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் பயங்கர அக்ரெசிவாக இருக்காங்க. இது ஆரம்பித்தது ஒரு 2 பேர். ஓகேங்களா? அந்த 2 பேரோட பேர் என்னென்னா ஆதித் பலிச்சா அண்டு கவலியே ஓல்ட்ரா அப்படின்ற அந்த 2 யங் என்டர்பிரினர்ஸ் தான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெப்டோ 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ஃபினான்சியல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? 2023 இருந்துட்டு பார்த்திங்கன்னா 2,024 crores இருந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 1,272 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. 2024 4,450 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 1,249 crores இருந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. 2025 11,110 crores இருந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. லாஸ் ரொம்ப மினிமல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஐபிஓவில் வரப்போ தாராளமாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இருந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட ஃபினான்சியல் இயர்ஸ் பார்க்கும்போது பயங்கர அக்ரெஸ். ஸ்டார்டிங் கொஞ்சம் லாஸாக இருந்தாலும் போக போக பயங்கரமான கெயின் வந்திருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.